ஆக்சுவலி விஜய் 150 இடம் வந்திருக்கணும். ஏன் வரலன்னா, இந்த பரதேசிங்க டிஎம்கே காரனுங்க பாத்தீங்களா, இவனுக்கு பண்ண வேலை கரெக்டா டைமுக்கு பஸ் விடாது, அங்க கள்ள ஓட்டு போட்டுறது, செந்தில் பாலாஜி 10,000 ஓட்டு கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ண, காசு கொடுத்து பஸ் விடாத எல்லாம் எதேதோ பண்ணி கச்சா மச்சான் பண்ணதுனால அந்த 73 கொஞ்சம் எட்டிக்குது. இல்லன்னு வச்சுக்க, எனக்கு தெரிஞ்சு 150 தொகுதி விஜய் வந்திருக்கணும். சொற்ப வாக்குல தான் ஜெயிச்சுக்கிறாங்க. நம்ம தொகுதி வாணியம்படி தான், 4000 தான் வித்தியாசம். அதுல அவங்க என்னென்ன பண்ணாங்களோ கோல்மால் தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா டிஎம்கே என்ன பண்றாங்கன்னு. அதனால ஜெயிச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்க கஷ்டம். திருப்பத்தூர் பத்தியா வச்சு செஞ்சாங்க. திருப்பத்தூர்ல 1 லட்சம் வாக்கு. எவ்வளவு? 1 லட்சம். அதே மாதிரி ஆம்பூரம் வாணியம்பாடி தான் கொஞ்சம் பழைய ஆளு, ஏதோ போனா போய் போகுதுன்னு போட்டு விட்டாங்க கொஞ்சம் போலக்கு ஏடிஎம் கேக்கு. உண்மையாதான் டிஎம்கே இது இப்போ இது ஓகே. அடுத்து இன்னும் 5 வருஷம் போனதுனே டிஎம்கேன்ற ஒரு கட்சின்றது இருக்கவே கூடாது, இருக்கவும் இருக்காது. நீங்க வேணா பாருங்க. விஜய் அண்ணாக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு நீங்க சொன்னதை கிளீனா செஞ்சீங்கன்னாவே போதும். இன்னும் 5 வருஷம் நீங்க தான். திருப்பியா அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு கேட்கலாம், நீங்க போக தேவையில்ல, நாங்களே போட்டுருவோம். உண்மையதான் சொல்றோம். சொன்னதை செஞ்சா போதும். விலைவாசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஜனங்களை கொஞ்சம் கரெக்டா இந்த கஞ்சா இது இல்லாத கடுமையான சட்டத்தை எடுத்துன்னு வாங்க. ரேப்புன்னு பண்ணா என்கவுண்டர் அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்துருங்க தயவு செஞ்சு. நான் கேட்குற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் ரேப்புன்னு ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அப்படின்ற மசோதாவை அங்கே உள்ள நிறைவேற்றுங்க. ஆளுநர் இருப்பாரு, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். கஞ்சா விற்கிறான்னு பிடிச்சிங்கன்னா அவனுக்கு கன்ஃபார்ம் 15 வருஷம் தண்டனை அப்படின்ட்டு எடுத்துன்னு வாங்க தயவு செஞ்சு. அவனை என்கவுண்டர்ல பண்ணாதீங்க. 15 வருஷம் வெளியே மற்றவங்களை கொடுக்குற அந்த நரக வேதனைய ஜெயிலுக்குள்ள அவனுக்கு கொடுங்க. அப்பதான் தெரியும். சரிங்களா? டிஎம்கே காரனை 10 ரூபாய் பாலாஜி வச்சு செய்யுங்க. உள்ள வருவான். அவனை எப்படி செய்யணுமோ வச்சு செய்யுங்க. அந்த ஆட்டம் துட்டை வச்சு ஜெயிச்சுக்கிறது. அவனும் அந்த சக்கரபாணின்றவன் யாரோ எம்எல்ஏவான், அந்த பக்கம் யாரோ ஒருத்தன் என்னானே கல்கோரை எல்லாம் 3Dங்கிறவன். இந்த 2 பேரை விடாதீங்க. டிஎம்களை ரொம்ப மோசமானவனுங்க இவனுங்க. தமிழ்நாடே வித்துருவானுங்க. ஏன்னா நம்ம உதயநிதி போனா போய் போது பாவம் புள்ள பழிச்சுக்கிட்டோன்ட்டு ஓட்டு போட்டுக்கிறாங்க ஜனங்க. வேற ஒன்றும் இல்லை, இருக்கிறத சொல்றேன். அப்ப நான் ஒழிச்சிட்டோம், சரி புள்ளியாவது பழிச்சு போட்டோன்னு விட்டுக்கிறது.